அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை முஸ்லிம்களாக மூமின்களாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அன்பர்களே, நாம் எல்லாவற்றையும் நேசிக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் ரசூலை நாம் நேசிக்கின்றோமா என்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் உண்மையில் நேசிக்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் தான். அதனால் அந்த அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத் நம்மிலே இருக்கின்றதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அன்பர்களே, அல்லாஹ்வை யார் நேசிக்காமல் இருக்க முடியும்? ஏன்னு சொன்னால் அவன் தான் எல்லாம் கொடுக்கிறவன். நமக்கு உயிர் மூச்சையும் கொடுப்பவன், நமக்கு உடல் ரீதியாக அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றுபவன் அவன்தான். அவனை நேசிக்காமல் எப்படி இருக்க முடியும்? அப்போ பார்க்கும்போது எல்லோரும் அல்லாஹ்வை நேசிக்கின்றார்கள். ஆனால் சிலர் விளங்கி நேசிக்கின்றார்கள், சிலர் விளங்காமல் நேசிக்கின்றார்கள். அவ்வளோதான் வித்தியாசம். சொன்னாங்க அல்லாஹ்வை நேசிக்காமல் யாரும் இருக்க முடியாதுங்க. ஆனால் விளங்கி நேசிக்கிறது, அல்லாஹ்வை விளங்கி நேசிப்பது ஒரு கூட்டம், அல்லாஹ்வை விளங்காமல் நேசிப்பவர்கள் தான் அதிகம். எப்படிங்க நிஜமா சொன்னாங்க? நாம் எதை நேசிக்கிறோம்? அன்பர்களே, இருப்பதை நேசிக்கின்றோம். ஒரு பொருள் இல்லை, அதை நம்ம நேசிப்போமா? நேசிக்கவே முடியாது, அதை மஹப்பத் வைக்கவே முடியாது. எந்த பொருள் இருக்கின்றதோ அதை தான் நாம் நேசிக்கின்றோம், அதை தான் நம்ம மஹப்பத் வைக்கிறோம். அப்ப இருக்குதல் என்பது நிச்சயமாக அல்லாஹ்வை கொண்டுதான். அல்லாஹ் அல்லாம எந்த பொருளும் இருக்கவே முடியாது. அடுத்து பாருங்க, அடுத்து எதை நேசிக்கிறோம்? ஒரு மனுஷன் நிஜமா கேட்டாங்க, ஒரு மனுஷன் பார்வையை நேசிப்பானா அல்லது குருட்டை நேசிப்பானா? சந்தேகமே இல்லை, பார்வையை தான் மனுஷன் நேசிப்பான். ஒரு மனுஷன் பேசுறதை நேசிப்பானா அல்லது ஊமையாக இருப்பதை நேசிப்பானா? சந்தேகமே இல்லை, பேசுறதா நேசிப்பான். ஒரு மனுஷன் ஹயாத்தை நேசிப்பானா, உயிருடன் இருப்பதை நேசிப்பானா அல்லது மௌத்தை நேசிப்பானா? எங்க சொல்லவே வேணாம், மௌத்தை யாருங்க நேசிப்பா? எல்லோரும் ஹயாத்தை தான் நேசிப்போம். அன்பர்களே, சபா சிஃபாத்தே காமிலா, அல்லாஹ்வுடைய அந்த காமிலான 7 சிஃபத்துகளை தான் அனைத்து மனிதர்களும் நேசிக்கின்றார்கள். ஆனால் விளங்காம நேசிக்கிறாங்க, அது அல்லாஹ் தான். ஆனால் சூஃபியாக்கள், அஹ்லுல்லாக்கள் அவர்களும் நேசிக்கின்றார்கள். பார்க்கும்போது இந்த பார்வை அல்லாஹ்வுக்குரியதாச்சேன்னு பார்க்கறாங்க, பேசும்போது இந்த பேச்சு அல்லாஹ்வுக்குரியதான நேசிக்கிறாங்க. அதனால அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள் அவர்கள். நிஜமா சொன்னாங்க, சூஃபியாக்கள் மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஷைகுமார்கள் யாரையெல்லாம் தொடர்பு கொள்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த நசீபு கிடைக்குது. அல்லாஹ்வை அல்லாஹ்வாக விளங்கி நேசிக்கிற நசீபு கிடைக்கும். ஏன்னா இல்லை என்பர்களே, ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதே பார்வையை தான் நேசிக்கிறான், அதே மனைவியை நேசிக்கிறான், மனைவி பார்க்கறத நேசிக்கிறான், மனைவி பேசுறத நேசிக்கிறான், புள்ள பேசுறத நேசிக்கிறான், விளங்காம நேசிக்கிறான். அஹ்லுல்லாஹ் யார் இந்த பாதத்தை முத்தமிடுகிறார்களோ அவர்கள் அந்த புள்ள பேசும்போது அல்லாஹ் பேச வைக்கிறான்னு பார்க்கிறான். அதனால அன்பர்களே, விளங்கி நேசிப்பவர்கள் அஹ்லுல்லாக்கள், விளங்கி நேசிக்க வைப்பவர்கள் அஹ்லுல்லாக்கள். அதனால அல்லாஹ்வை எல்லோரும் நேசிக்கின்றோம். ஆனா அசல் என்ன? நாம எல்லோரும் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், ஒவ்வொரு மனுஷனும் அல்லாஹ்வை நேசிக்கிறான். ஆனால் அல்லாஹ் மனிதனை நேசிக்கின்றானா? அதாங்க முக்கியம். நாம எல்லாரும் நேசிச்சுதான் ஆகணும். நாம அடியார்கள், எங்க போக முடியும்? அல்லாஹ்விடத்திலிருந்து வாங்கி தான் நம்ம இருக்கிறோம். அப்போ அவனை நேசிக்கிறது நம்ம கடமை, நேசிக்கிறோம். அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றானா அப்படின்னும் போது அல்லாஹ் சொல்லி தருகின்றான். நிஜமா சொன்னாங்க, இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், நிச்சயமாக அல்லாஹ், சந்தேகமே வேண்டாம், தௌபா செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அன்பர்களே, அப்ப தௌபா செய்யக்கூடியவர்கள், இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொன்னாங்க, தௌபா செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா இன்னல்லாஹ யுஹிப்பு தாயிபீன் அல்லாஹ் சொல்லியிருக்கணும். அரபி கிராமர் படித்தவங்களுக்கு தெரியும், தாயிபுக்கும் தவ்வாபுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன. தாயிப் என்று சொன்னால் பாவத்திற்கு தௌபா செய்யக்கூடியவன், தவ்வாப் என்று சொன்னால் அதிகம் அதிகம் தௌபா செய்யக்கூடியவன். அப்ப அன்பர்களே, அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்னு சொன்னா அதிகம் அதிகம் யார் தௌபா செய்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அன்பர்களே, தௌபா எப்போ? தௌபாண்டா என்ன? அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதல். அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதல் எப்போ ஏற்படும்? அன்பர்களே, உலகத்தில் யார் பாவம் செய்யாமல் இருக்கிறா? யார் பாவம் செய்ய? எல்லாரும் பாவம் செய்யறாங்க. அப்ப எல்லாரும் தௌபா செய்யறாங்களா? அல்ல. தௌபா செய்யக்கூடிய நசீபு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை.
தௌபா செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுப்பதில்லை. யாருக்கு கிடைக்குது? தௌபா செஞ்சதுக்கு பாவம் செய்ததற்கு பிறகு அந்த மனுஷன்ல ஒரு வருத்தம் ஏற்படுகின்றது. அல்லாஹ் இப்படி செஞ்சுட்டேன்னு நினைக்கிறான் பாருங்க, அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கறான். அப்போ பாவம் செய்ததற்கு பிறகு அந்த மனுஷன்ல, அந்த மனிதன்ல, அந்த மூமின்ல ஒரு வகையான வருத்தம் ஏற்படுகின்றது. அந்த வருத்தத்திற்கு பிறகு அவன் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்றான், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறான். ரப்பே நான் செஞ்சிட்டேனே ரப்பே, இந்த மாதிரி நடந்துருச்சு ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்து அல்லாஹ்விடத்திலே மீளுகின்றானே, அவனை அல்லாஹ் நேசிக்கின்றான். அன்பர்களே, எஜமா சொன்னாங்க, அப்ப இந்த 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 மாதிரியான நசீபு யாருக்கு கிடைக்கும்? பாவத்துக்கு பிறகு இப்படி நினைக்கக்கூடிய நசீபு யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், அன்பர்களே, அவனிலே நப்சு இல்லாமல் இருக்க வேண்டும், தான் என்கின்ற மமதை இல்லாமல் இருக்க வேண்டும். ஏன் மமதை இருந்துச்சுன்னு சொன்னா, எஜமா சொன்னாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த மனுஷனுக்கு மமதை இருக்குமோ அவனுக்கு அவன் செய்யக்கூடிய பாவம் பாவமாகவே தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு மனுஷன்ல ஒரு வியாதி இருக்குதுன்னு சொன்னா, தன்னில் அந்த வியாதி இருக்குதுன்னு அவன் விளங்குனாதான் அவன் மருத்துவர்கிட்ட போவான், டாக்டர்கிட்ட போவான், மருந்து செய்வான், மருந்து சாப்பிடுவான், நல்லாக்கணும்னு நினைக்குவான். ஆனா வியாதி தெரியவே இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும் அவனுக்கு? அன்பர்களே, அந்த வியாதியை போக்க வேண்டும் என்கின்ற எண்ணமே ஏற்படாது. அதனால அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முதலில் பாவத்தை பாவமாக விளங்குவதும் ஒரு நசீப் அன்பர்களே. அதனால யாருக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, முதலில் தன்னை தன்னை பெரியவனாக நினைக்காமல் இருக்க வேண்டும். தன்னை பெரியவனாக இல்ல. என்ன ஷைத்தான் என்ன சொன்னான்? எஜமா சொன்னா, ஷைத்தான் என்ன சொன்னான்? அன கைரும் மின்ஹுன்னு சொன்னான். நான் ஆதமை விட சிறந்தவன் சொன்னான். நாசமா போயிட்டான். அதனால் அன்பர்களே, நான் என்கின்ற மமதை இல்லாமல் இருக்க வேண்டும். சரிங்க, நான் என்கிற நான்கிறது இல்லாம யாருமே இருக்க முடியாது. நான் என்பது இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா, நற்காரியங்கள் செய்வதற்கும் நான் வேண்டும். அப்ப அதனால எஜமா சொன்னாங்க, நான் என்பதை இரண்டாக பிரிக்கலாம். ஒரு நான் என்பது அது புகழுக்குரியது, அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரியது. இன்னொரு நான் என்பது அது இகழுக்குரியது, அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரியது. அப்ப எந்த நான் அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரியது? ஒரே வரியில யாருமே சொல்ல முடியாது. ஷேகுமார்கள், அஹலுல்லாக்கள் அவர்கள் தான் ஒரே வரியில சொல்றாங்க, எதுவெல்லாம் எந்த நானெல்லாம் உன்னை அல்லாஹ்வோட சேர்த்து வைக்குமோ அதெல்லாம் புகழுக்குரியது. எந்த நான் எல்லாம் அல்லாஹ்வுடன் நம்மை சேர்த்து வைக்குமோ, எந்த நான்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன சொல்றோம்? நான் சாட்சி சொல்லுகின்றேன். நான் சாட்சி சொல்றேன், அல்லாஹ் ஒருவன். நான் சாட்சி சொல்றேன், ரசூலுல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அங்க நான் தான் சொல்றோம். அந்த நான் இல்லைன்னு சொன்னா மூமினாவே போக முடியாது. எஜமா சொன்னாங்க. அதனால அல்லாஹ்வுடன் தொடர்புள்ள அந்த நான். அடுத்து உஸல்லி ஃபர்தலில்லாஹி, அல்லாஹ் முன்னாடி நின்று காபத்துல்லாவை நோக்கி என்ன சொல்றோம்? நான் தொழுகின்றேன். அந்த நான் அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரியது. நான் நோன்பு வைக்கின்றேன், அந்த நான் அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரியது. அன்பர்களே, சுருக்கமா சொன்ன நிறைய சொல்லலாம். இதமா ஒரே வார்த்தையில சொன்னாங்க, எந்த நானெல்லாம் நான் சொல்லி அல்லாஹ்வோட நீ தொடர்பு வைக்கிறியோ அந்த நானெல்லாம் புகழுக்குரியது. அதை தாண்டி அதை விட்டுட்டு எதுவெல்லாம் அல்லாஹ்வுடன் தொடர்பு இல்லாமல் நான் நீ சொல்றியோ, அல்லாஹ் விட்டு தூரமாகறியோ, அதுவெல்லாம் இகழுக்குரியது. அப்ப நான் சொல்லதான் செய்யணும். என்ன நான் சொல்றது? சொல்லு, நான் சொல்லு. என்ன சொல்லுவ? நான் மையத்துன்னு சொல்லு. என்ன சொல்லு? நான் பார்வையற்றவன் சொல்லு. அதுல உனக்கு சிறப்பு இருக்கு. சொன்னாங்க, அந்த நான் நீ சொல்லுவாயானால் அல்லாஹ் உன்னை பிரியப்படுகின்றான். நான் மையத்து ரப்பேன்னு சொல்லும் போது என்ன வரும்? எல்ல இருக்கிற ஹயாத்து உன்னுடைய எதிரப்பேன்னு வரும். நண்பர்களே, நிஜமா சொன்னாங்க, அல்லாஹ்வுடன் எந்த நான் எல்லாம் தொடர்பு படுத்துமோ அந்த நான் எல்லாம் புகழுக்குரியது. நண்பர்களே, அதனால நான் இருக்க வேண்டும். ஆனால் அந்த நான் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அப்படி நாம் தௌபா செய்வோமேயானால் அல்லாஹ் என்ன சொல்றான்? அன்பர்களே, நீ பாவத்திற்கு தௌபா செய்வாயானால் எந்த அளவிற்கு? கடல் நுரை அளவுக்கு. கடலிலே அலை வீசுது இல்லைங்களா, அதுல நுரை எவ்வளவு இருக்குது, அந்த அளவுக்கு பாவம் இருந்தாலும் நான் மன்னிப்பேங்கிறான் அல்லாஹ். அது மட்டுமல்ல, வானத்தின் அளவிற்கு. வானம் எவ்வளவு தூரங்க? இங்கிருந்து 500 ஆண்டுகள் ரொம்ப வேகமான முறையில் பிரயாணம் செஞ்சு போனா தான் வானத்தை தொட முடியும். அந்த அளவுக்கு பாவம் இருந்தாலும் சரி, அடியானே நீ கவலைப்படாத, நீ மன்னிப்பு கேட்பாயானால்
உன்னுடைய தௌபாவை நான் கபூல் செய்கிறேங்கிறான். அது மட்டுமல்ல அன்பர்களே, எஜமா சொன்னாங்க, அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் நாடுவேயானால் நீ தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் உன்னை நான் பொருந்திக்கிட்டேன்னு சொன்னா நீ செஞ்ச பாவங்களை நன்மையா மாத்திருவேன்றான். அன்பர்களே, எப்படிப்பட்ட நசீபிற்குரியவர்கள். எஜமா சொன்னாங்க, தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்துட்ட அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, பாவிகளை பார்த்து அவங்களுக்கு சுப செய்தி சொல்லுங்க. சித்திகீன்கள், காமிலீன்கள், மூமின்கள், மிக உயர்வான அந்தஸ்திற்குரியவர்கள், அவங்கள பார்த்து சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருந்துக்கங்கன்னு சொல்லுங்க. அன்பர்களே, ஆச்சரியப்பட்டு போனாங்க. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த பாவிகளுக்கு என்ன நன்மாராயம் சொல்றது? நன்மாராயம் சொல்லுன்னு சொல்றியே, என்ன நன்மாராயம் சொல்றது? சொல்லுங்க நபியே, அந்த பாவிகளை பார்த்து சொல்லுங்க, நீ கவலைப்படாத, நீ தௌபா செய்வாயானால் உன்னை நான் பிரிய வைக்கிறேன்றதை சொல்லுங்க. எந்த இடத்திலும் எந்த கட்டத்திலும் என்னுடைய ரஹமத்தை விட்டும் நீ நம்பிக்கை இழந்து விடாதேன்னு சொல்லுங்க, பஷாரத் சொல்லுங்கன்ற அல்லாஹ். சித்திகீன்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்க உங்க அமல்ல உங்களுக்கு எக்காரணத்தை முன்னிட்டும் மமதை வந்துவிட வேண்டாம், ஜாக்கிரதையாயிருங்கன்னு சொல்லுங்கன்ற அல்லாஹ். அதனால் அன்பர்களே, பாக்கியசாலிகள் யார் என்று சொன்னால், பாக்கியசாலிகள் யார் என்று சொன்னால் நிச்சயமாக பாவிகள் தான் ஒரு வகையிலே பாக்கியசாலிகள். ஏன்? பாவத்திற்கு பிறகு அழுது அல்லாஹ்விடத்திலே மன்றாடி, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று உண்மையிலேயே இனி அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய பாவி இருக்கின்றானே, அவன் நசீபாளி அன்பர்களே. ஆனால் நன்மைகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவன் நன்மையின் காரணமாக நான் நன்மையை செய்கின்றேன் என்று அவன் மமதை கொள்வானேயானால் அவன் நிச்சயமாக துர்பாக்கியசாலி அன்பர்களே. அதே விதமாக பாவத்திற்கு பிறகு எந்த மூமினுக்கு தௌபா செய்யக்கூடிய நசீபு கிடைக்கவில்லையோ அவன் துரதிருஷ்டவசமானவன் அன்பர்களே. அதனால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஜமா சொன்னாங்க, ரொம்ப லேசான முறையில அல்லாஹ் நம்மை அவனுடைய மஹபூபீன்களாக, அவனுடைய காதலர்களாக நம்மளை ஆக்குவதற்கு அல்லாஹ் மிக லேசான வழியை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். நீங்கள் உளப்பூர்வமாக நீங்கள் தௌபா செய்யுங்கள், உங்களை நான் நேசிக்கின்றேன்னு சொல்றான். அன்பர்களே, தௌபா எப்படி செய்யறது? அஹ்லுல்லாக்கள் அதையும் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள், ஷேகுமார்கள் நமக்கு அதையும் சொல்லித் தருகின்றார்கள். என்ன செய்யணும்? சுபுஹுக்கு பிறகு அன்பர்களே, ஃபஜர் தொழுகைக்கு பிறகு சூரியன் உதயமாகுவதற்கு முன்பிலிருந்து சூரியன் உதயமாகுகின்ற வரை அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்யுங்கள், இஸ்திக்ஃபாரை ஓதுங்கள். சூரியன் காலையிலே உதயமாகுவதற்கு முன்பிலிருந்து அவன் சூரியன் உதயமாகுகின்ற நேரம் வரை ஓதுகின்ற பொழுது உதயமாகக்கூடிய சூரியன் பார்க்கின்றது, இந்த மூமின் நான் உதயமாகுகின்ற பொழுது கூட தௌபா செய்த நிலையிலே இருக்கின்றான். அதே போல் சூரியன் மறைகின்ற பொழுதும், சூரியன் மறைவதற்கு முன்பிலிருந்து அசருக்கு பின்பிலிருந்து சற்று நேரம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கெஞ்சியவர்களாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். அப்படி செய்வீர்களேயானால் மறையக்கூடிய சூரியன் பார்க்கின்றது, நான் உதயமாகின்ற பொழுதும் இந்த இவன் தௌபாவிலே இருந்தான், நான் மறைகின்ற பொழுதும் தௌபாவிலே இருக்கின்றார் என்று சூரியனும் நம்மை பார்க்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காலையிலும் நாளையிலும் இப்படி அல்லாஹ்வை தௌபா செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரியவர்களாக, அல்லாஹ்வுடைய ரஹமத்திற்குரியவர்களாக நாம் ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.